கொஞ்சம் அள்ளி போடு. இத கொஞ்சம் அதெல்லாம் பத்தாதுங்க. ட்ரக்ல அள்ளி போடாதாங்க கரெக்டா இருக்கு. மண்ணு மலை போட மண்ணு மலையே ஆசைப்படுற வீடு கட்டி என்ன நான் போறேன் எனக்கு பூரா அப்படிதான் இருக்கு. வீடு கட்டிட்டு ஆமாங்க நடந்துகிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. கஞ்சா சரிங்க இதோட கெடுத்து போது அப்புறம் பாத்துக்கலாம். எம்பிட்டு கிடந்தான்னு சமாளிக்க வேண்டியது நம்ம ஒரு தம்பி. வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணனா உனக்கு வெண்ணே எடுத்து கொடு. ஏங்க ஒரு மரியாதையா அண்ணேன்னு கூப்பிட்டேன். தமிழ்ல பிடிக்காத வார்த்தை. அப்ப என்னன்னு தான் கூப்பிடணும்? பாடி நான் எதை கூப்பிட கூடாதோ அதைத்தாயா கரெக்டா சொல்லிடுறாரு. இப்படிதான் கூப்பிடணும்னு. அப்ப பெட்டிக்கா அப்படியா தம்பி நீ இருக்கல நான் யாயா பயப்படணும். மைக்க போட வராரு. ஆரம்பிங்க 2 பேரும் வச்சது தானே சட்டம். 5:30 வரைக்கும் இழுங்க. வண்டி ரோட்லயே போட்டு வாய் அடக்கிட்டாங்க. அதனால பார்த்து அதனால போடுறாமா போடுறா கேட்டே நாளைக்கு திருக்க போடுற இடத்துல பெணையிறங்கறே எல்லாம் கிளம்பணும். பெட்டிக்காரே நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். பிசாம பேசினா போல வண்டி ரோட்ல போடு போ நான் சொல்லிட்டாரே. கண்ணிலக்க நேரத்திலே காதல் கொண்டே நேடி Thank you.
உள்ளதை வச்சு ஆட்டுவோம். ஐயோ அது சரி இருக்கு இருக்கிற மாதிரி ஆட்டிங்க. அப்புறம் நிறைய அண்ணனை கூப்பிட பொறுப்பு இதுக்குன்னு மச்சான் மாமான கூப்பிட முடியும். ஏறி நல்லா ஒழுப்பட்டுமா பழத்த நல்லா வரிக்கட்டுமா கேட்டுக்க பழத்தை பறிக்க உங்களதான் இன்னைக்கு கூப்பிடுறாங்க. பறிக்கவே வந்திருக்கிறது நீங்க. நான் பறிக்கவா? எங்கேயே போய் பிடிக்கவோ? நான் வந்து பறிக்கவா? நான் பறிக்க போறேன். நீ பறிக்கிறியா? பறிச்சு நான் போடுறேன். எந்த மரத்துல ஏற? 4 மரம் இருக்கு. என்னால முடிஞ்ச மரத்துல ஏறி பறிச்சு போடுறேன். அந்த ஒரு எல்லாரும் சாப்பிடுங்க. அந்த ஒரு மரம் தெரியுது பாரு. எவனையா இருக்கு? இளந்த அந்த நவாப்பழ மரம் தெரியுதா? என்னையா பனை மரம் தானே தெரியுது 2 ஜோடி. அங்க மாடு மஞ்சள் கலையை அடக்குறாப்புல அதுக்கு மேல பாரு. ஓ இங்க நவா மரம். உன் கண்ணு கெட்டு போச்சா? கண்ணு கெட்டு சின்ன மரமா தண்ணி. அப்ப நீ கீழே நின்னுக்க. சரி நீங்க ஏறி போடுறீங்களா? புடிங்கி போடுங்க. கேட்டுக்கிறோம். நான் பறிச்சு சாப்பிடுறேன். நல்லா இருக்கா? எல்லாத்துக்கும் நல்லது இல்லையா? ஏறி நன்னாகி ஏறி தண்டா மாமா எந்த பாட அந்த பூதடா. ஏறி நன்னாகி ஏறி தண்டா மாமா எந்த பாட அந்த பூதடா. ஏறி நல்லா உழுப்பட்டுமா பழத்த நல்லா வரிக்கட்டுமா. ஏறி நல்லா உழுப்பட்டுமா பழத்த நல்லா வரிக்கட்டுமா. ஏறி நன்னாகி ஏறி தண்டா மாமா எந்த பாட அந்த பூதடா. தம்பி அடிக்க அக்கா ஆட. தம்பி அக்காவா? பார்த்தா இவரு அண்ணன் மாதிரி தெரியுது, நீ தங்கச்சி மாதிரி தெரியுது. குன்றி கேட்டு பாருங்க சொல்லுவாரு. அப்படியா? அக்கா தம்பி அங்க அப்பு மக போயிட்டு வந்தல்ல அப்பு அப்பு மக. இதுக்கு மேல அதனால சரிங்க உங்கள்ட்ட வந்து வந்து எனக்கு பிடிக்கல. அதனால எங்கோட்ட ஆளை கூப்பிட்டு
தல என்ன ஏரியா பக்கம் ஆளே காணு யாரு பொம்பளை பிள்ளை யாருன்னு நல்லா இருக்கேன் யாருது அதெல்லாம் வணக்கம் யாருடா புள்ள ஆட்டோக்கார புள்ள ஆட்டோ ஓட்டுதா ஆட்டோக்கார புள்ள அதுதான் ஆட்டோக்காரன் பிறந்த பிள்ளையா அதுதான் ஓடிக்கிட்டே தெரியும் பொருக்கு ஆனா பொம்பளை பிள்ளை வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசலையே எப்படி ஒரு அமைதியான பிள்ளை அடடா 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 இதெல்லவா பெண் இது மாதிரி பெண் உலகத்திலே கிடையாது அடே அப்பாடி அப்பா யாரு இவருதான் அண்ணனா இவருக்கா ஏ அப்பாடி அப்பா தங்கச்சி ஆட அண்ணன் வாசிக்க அப்பா அம்மா உசுரோட இருக்காளா இல்லையா அப்பா முகச்சடைய பாத்தியா 2 பேர் முகமா அப்பா இல்ல தப்பு இல்ல அவங்க அப்பா நல்லா இருக்கும் போது பிறந்தவர் அவரு சுகர் வந்தோம்னு பிறந்தது இந்த புள்ள உடம்பு லேசா அப்படி ஆனா பரவாயில்ல ஆண்டனோட படைப்பு பாத்தியா அழகான மண்டை அழகான கண்ணு அழகான மூக்கு மாம்பழ உதடு அதை எல்லாத்தையும் விட மொத்தமா கொண்டாந்து பின்னால வச்சுட்டானடா என்னடா குண்டி 3 ரூபா தேங்காய் கொட்டாச்சி மாதிரி அது சரி இப்படி பிள்ளைய பார்த்தா தானே தொழில் பண்ற ஆர்வம் வரும் ஆனா பேசுற பிள்ளை அமைதியா இருக்கு என்கிட்ட அமைதியான பிள்ளை இந்த தமிழ்நாட்டிலே பார்த்தது இல்லையா அப்படி ஒரு பிள்ளையா இருக்கு அம்மா வணக்கம் அண்ணே வணக்கம் யாருக்கு யாருன்னு யாருக்கு யாருன்னு இல்ல எனக்கு அண்ணேங்கிறேன் யார் அண்ணன் உங்களை தான் கூப்பிட்டேன் அண்ணன்னு கூப்பிடாத அண்ணன்னு கூப்பிட்டேன்னா காலி வெண்ணெய் எடுத்து போடுவாங்க நீங்க வெண்ணெய் அப்புறம் எடுக்கலாம் யாரும் தெரியாத ஒரு மனுஷன் வந்தா தெரிஞ்சவங்க வந்தா மாமா மச்சான் அண்ணன் நம்பி எல்லாம் கூப்பிடுவான் தெரிஞ்சவங்க வந்தா புரிஞ்சவங்க தெரிஞ்ச பழக்கத்துல சொந்தத்துல தெரிஞ்சிருக்கு எங்க மாமா வந்திருக்காரு எங்க மச்சான் வந்திருக்காரு எங்க பெரியப்பா வந்திருக்காரு எங்க பெரியண்ணன் வந்திருக்காரு எங்க சித்தப்பா வந்திருக்காரு எங்க சித்தப்போட சித்தப்பு கொட்டெல்லாம் கொட்டு எங்க தாத்தா முட்பாடன்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க எனக்கு தெரியும் தெரிஞ்சனால கூப்பிடுறேன்னு சொல்லலாம் யாருமே தெரியாத ஒரு மனுஷன் எங்க வீட்டுக்கு வந்தானா அண்ணன் வாங்குறேன் உட்காருங்கிறேன் இதை சாப்பிடுங்கிறேன் இல்ல இதை சாப்பிடுங்களா டீ டீ என்னடி டீ போட்டு தாரேன் உன் பேச்சு தப்பா தெரியுது எங்க வாயில தப்பான வார்த்தை அசிங்கமான வார்த்தை எதுவும் வராது இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல இத சாப்பிடுங்கனா எதை சாப்பிட சொல்ற வந்திருக்கீங்க ஒரு புது மனுஷன் அண்ணன் டீ போட்டு தாரேன் குடிங்கனே பால் எடுத்தாரே பழம் எடுத்தாரே வச்சு சாப்பிடுங்கனே சொல்ல வந்தேங்க நீங்க ஏங்க தப்பானே புரிஞ்சுக்கிறீங்க என்னைய பார்த்து தப்பா பேச முடியுமாடா எப்படி பிள்ளை குடும்ப குத்து வழக்குடா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள கொண்டு போய் குத்து வழக்க ஏத்தா சொன்னாங்கன்னா ஏத்துனா அதோட வீடு தீ பிடிச்சு எரியும் என்ன இதுக்கு என்னடா வர்ற சரி ரைட்டு வந்து உள்ள என்ன எதுக்கு இல்ல ஏத்துனா அப்படி போகும் சொல்றவங்க எனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு கேக்குறேன் என்ன மயத்துக்கு என்ன கல்யாணம் பண்ற அப்படிதானா மரியாதை பேசிட்டியே நான் மரியாதை தானே யாரு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண வரணும்னு நான் சொல்றேன் என்ன மயத்துக்குங்கற மயத்துக்குனா எனக்கு சொல்ல வரல உன்னைய கல்யாணம் பண்ணனா ஏன் அதோட எங்க வீடு இப்படி போயிரும் சொன்னீங்க அப்படி உள்ளவங்க ஏங்க என்னைய தேடி வந்து நீங்க கல்யாணம் பண்ணணும் நீங்க இப்படியே இருக்க வேண்டியது 100க்கு 10 பேர் தான் காலை பொம்பளைக்கு தாலியா கட்டுறேன் சரி 90 பேர் ஒண்ணே மாதிரி பிசாசுக்கு தாலியா கட்டி குடும்பத்தை ஓட்டுறோம்ல ஆமா யார் பிசாசுனா பிசாசு நாங்க தானே ரொம்ப பெருமையா தெரியல நான் சொல்றேன் பொம்பளை ஊர பிசாசு குடும்பத்தை ஓட்டுவான் யார் சொன்னா கிடையாது ஓட்டுறதுல பெரும் பாடியா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க பொம்பளை வச்சு ஆம்பளை தான் ஓட்டுவேன் யாரு ஆம்பளை வச்சு பொம்பளை ஓட்ட முடியாது அப்படிங்களா ஆமா நீ சரி உண்மைதான் நீ நல்லா கவனிச்சு பாரு சரி அந்த தமிழ்நாட்டுல அதிகமா குடும்பத்தை ஓட்டுற யாரு தெரியுமா ஆம்பளை நாங்க நீங்க எவ்வளவு பெரிய துக்கம் இருந்தாலும் சரி அத பூரா மனசுல அடக்கிக்கிருவேன் ஏன் இந்த பொண்டாட்டிங்கிற 3 காசு முண்டைக்கு தாலியை கட்டிடுமே சரியா முடிச்ச முண்டைக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள நாங்க பாரத பூரா சுமந்து இந்த 3 காசு பொம்பளைக்கு தாலியை கட்டி முன்னாடி பொம்பளைக்கு தான் உன்னை வெட்டி பிரிஞ்சிரு இந்த சிசிடி கேமரா இருக்க ஓட வச்சு நான் பாத்து போறேன் என்ன சொல்ற 3 காசு அது என்ன கேமரா அது என்னது அடே ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு கேமரா வாங்கினா சிசிடிவி கேமரா வாங்குடா யூடியூப் சேனல் யார சிசிடி கேமரா அதையே பாத்துக்கிட்டு இருக்கேன் அத செல்ல நோட்ட ஆரம்பிச்சிட்டேன் நீ நம்மள பார்க்க மாட்டே மெசேஜ் போய்க்கிட்டு இருக்கு நீ பார்க்காத அதோட வீட்டை குட்டியதா போயிரும் இத பார்க்கவே கண்டுக்கறாரு இவ்வளவு சொல்றியே அண்ணே யூடியூப் எடுக்கறாரு கொஞ்சம் கவனமா பாத்து விஷயம் கேக்குற சொல்லுவியா உங்கள பார்த்து பேசு ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேல்ல என்ன ஒரு விஷயம் தாலியை கட்டி எங்களை பூரா ஓட்டுறோம்னு சொல்லி எங்களை எதுல வச்சு ஓட்டுவீங்க பொம்பளை பூரா எதுல வச்சு ஓட்டணும் சொல்லி பாரு கட்டிட்டே வாழ்க்கை முழுதும் தானே ஓட்டுறா யார் சொன்னா குடும்பத்தை ஓட்டுறா கிடையாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க என்ன ஆம்பளை என்னைக்குமே பொம்பளைக்கு செலுத்தாள் கிடையாது 1000 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கறது ஆம்பளையா பொம்பளையா ஆம்பளை எல்லா விஷயத்திலுமே எடுத்துக்க ஒரு பேச்சுக்கு நீ நான் ஒரு கொத்தனாரு நீ ஒரு சித்தாளு ஆமா ஒரு பேச்சுக்குமா நீ சட்டியை தூக்கணும்னா சாந்தி சட்டியோட கீழே விழ வேண்டியது நீ தூக்க முடியாது நீ தூக்கு சட்டி தான் கழி சாந்த குழந்தை கொண்டா சரி நான் கொத்தனாருன்னு சொன்னேன்ல ஆம்பளை எனக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம் 1000 ரூபாய் 1000 rupees அப்ப எனக்கு உனக்கு வந்து 300 ரூபாய் அந்த சட்டியை தூக்கிட்டே நிக்கிறது இந்த சட்டியை தூக்குறதுக்கு அதோட இல்ல மைக் செட் போடுறாரு எங்க அண்ணன் அவருக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம் விடிய காலைல 1500 ரூபாய் அடேங்கப்பா நீ பொம்பளை புள்ள போய் உட்கார்ந்து நோண்டுன்னு வச்சுக்க 350 ரூபாய் தருவாங்க ஓஎப்பி காசு மாதிரி
உண்மையதாம்மா சொல்றேன். சரி அது கூட தேவையில்ல விட்டு விவசாயம் பண்ற பவர்ல புடிச்சு ஓட்டுறாங்க ஆம்பளையாரு. ஏக்கருக்கு எவ்வளவு தெரியுமா? 500 ரூபா. ஒரு நாளைக்கு 3 ஏக்கர் ஓட்டினா 1500 ரூபா. பொம்பளை நீ பவர்ல புடிச்சு ஏறி ஓட்ட முடியுமா? மாடு இழுத்துட்டு போயிரும். மாடு இல்லடி பவர் இல்ல மிஷினு. ஓ அந்த மிஷினாங்க ஓட்ட தெரியாதுல. இதுல இருந்து என்ன தெரியுது? சொல்லுங்க. நீ தின்னதட்டு கழுவாத பொம்பளைங்கிறது தெரியுது. யார் நாங்க? என்னடி பவர் இல்லற மாட்டை விட்டு விழுவோம்ங்கற? அந்த காலத்துல அதாங்க இருந்துச்சு. எதை வச்சு? மாட்டு வண்டி தான வச்சு தோணுவாங்க. மாட தாங்க புடிச்சு மேவா விட்டுல அந்த வாயெல்லாம் கொட்டையில கல்ல வயெல்லாம் கரெக்டா இருக்கு. இப்பதான் ஈஸியா உடம்பு வலிக்காம கை கால முறிக்காம உடம்பு வலி தெரியாம ஏறி உட்கார்ந்து சேரிங்க புடிச்சோம்னா ஒரு திருதுருவா டக்க போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுவேன். சரி அதோட சரியா போயிடும். நீ வேணா ஓட்டி பாக்கறீங்க. வராது போக. நீ வேணா ஓட்டி பாக்க. ஏறு கலப்பைய புடிச்ச ஒரு ஆம்பள அந்த காலத்துல இருக்க தாத்தா மாட்டுற மாதிரி கையால தலையில தலப்பா கட்டி கோமண மாதிரி தான் கட்டிக்கிட்டு ஏட்டிய எதுல ஏட்டிய மடிச்சு கட்டி நல்லா பேசுவேன். யாயா என்ன பாடா கண்ணோட்ட கோமணத்துக்கு போயிருச்சு என்னடி கடைசில. ஏட்டிய மடிச்சு கட்டி தலப்பா கட்டிட்டு அந்த காலத்துல எங்க தாத்தா மார்கள் ஏறு கலப்பைய புடிச்சு மாட ஓட்டுனாங்கனா அப்படி வர நட்டமே. அதே அப்பாடியா பயிறு. இப்ப அமுன்னோன இங்க ஒண்ணு வந்தா அங்க திருவாரணையில ஒண்ணு வருது. திருவாரணையில வந்தா தொண்டில ஒரு 10 பயிர் வருது. அதையெல்லாம் கிளச்சு நடுறது. முக்காது இது ஊரா சாட்ட அடிச்ச மாதிரி மறந்துடுச்சா போயிடும். அடுத்தவட ஏமா ஒரு 10 கட்டு தாரியாமா இடமெட்ல ஒழுண்ட அப்படி போகிற கதையா வந்துருச்சு. அப்படி போயிடு. சரி நாங்க பவர் டில்லர் ஓட்டுறோம். சரி உடம்பு வலிக்காம போறோம். சரி இந்த நடுவேன்னு ஒண்ணு நடுவாங்களே. ஆமாங்க. அதுக்கு இன்னைக்கு ஆள் கிடைக்குதா? நடுகிறதுக்கு ஆள் கிடைக்குதா? ரொம்ப சிரமம்யா. சேலத்துல இருந்து கொண்டாடுறாங்க லாரியில பொம்பளை பூரா ஏத்தி. இங்க இருக்க பொம்பளை பூரா என்னாச்சு? பூரா உடம்பு வலிக்காம 100 நாள் கம்மாவட்டி வேலைக்கு போய் தொலைஞ்சிட்டிய. போய் உட்காந்து அந்த 3 மணி வரைக்கும் தாயத்தை உருட்டி கிருட்டி அழகா நல்ல வழியா தேய்ச்சு புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்ணிட்டு நீங்க பூரா வந்து சேர ஆரம்பிச்சிட்டீங்க. சரி அது கூட பரவாயில்ல விட்டு கடைசியா ஒண்ணு கேக்குறேன். ஒரு குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது காரணம் ஆம்பளையா பொம்பளையா? ஒரு குடும்ப ஒற்றுமையா இருக்க காரணம் எதுல? எதுல குடும்ப ஒற்றுமையில இருக்கிறது. எந்த குடும்பம்? நம்ம குடும்பம். குடும்பம் நீங்க ஒற்றுமையா சேர்த்து வைக்கிறீங்க. ஆனா என்ன பத்த புண்ணியவதி அடே அப்பாடியோ நீங்க தான் குடும்பத்தை சேர்க்கிறீங்களாக்கா. சரி அங்க சுத்த வேணாம். நம்ம ஊர்ல இருக்க எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கை தூக்கட்டும். யாராச்சும் ஒரு குடும்பம் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு என் அண்ணன் தம்பி இந்த பாரு என்ன பாருமா ஏன் பொண்டாட்டி எங்க அண்ணன் பொண்டாட்டி என் தம்பி பொண்டாட்டி 3 பேரு ஒற்றுமையா ஒரே குடும்பமா இருக்கணும்னு சொல்ற ஆளுங்க ஒரு ஆளு இந்த கூட்டத்துல கை தூக்க சொல்லு. நீ கேளு. பொம்பளை இல்லைங்க கேளு. ஆம்பளை பத்திரமா தாலியை கட்டிட்டுறா. பொம்பளை இல்லைங்க கேளு. ஒரு ஆளு கை தூக்க சொல்லு. இதுல இருந்து என்ன தெரியுது தெரிஞ்சுக்கிட்டியா? யார் லட்சணா? உங்க லட்சணா. அது கிடையாதுமா. நல்லா தெரிஞ்சுக்க. நாங்க இந்த குடும்பம் கெட்டு போறது எப்ப தெரியுமா? ஆம்பளை கல்யாணம் பண்றான் பாத்தியா தாலி கட்டி நீ முதல்ல வீட்டுக்குள்ள வந்தோன்னா முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவேன்? உங்க அப்பா அம்மாவுக்கு வெளியில ஓட்டு கூட இருக்கு ரெடியா இருக்கு அங்கே உலைய வைக்க சொல்லுங்க. அண்ணன் தம்பி அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. அவங்க எல்லாம் வந்தாங்க நான் மருந்த குடிச்சு செத்துருவேன் அப்படின்னு இவன் பாப்பேன். இது தேவையான தாலியும் கட்டிவிட்டு கொலைக்கேசல் நம்ம போறதுக்கு. சரி விடு அப்பா அம்மா வந்து ஓட்டு குடிச்சுக்கிற தள்ளிடுறேன். அம்மா கோச்சுக்கிறாதிய நீங்க தனியா ரேஷன் அரிசியை போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு அவங்களையும் தள்ளிடுவேன். குழந்தை கூட்டாளியும் வீட்டுக்கே வரக்கூடாதுன்றவேன். சரி நாத்துனா என் வீட்டு பக்கம் வந்தா குடுமைய புடிச்சுக்கிட்டு அடிப்பேன். யாரா நாத்துனாவ அந்த குடும்பத்தையும் குளோஸ் பண்ணிடுறிய. ஆனா இதே வேலை எங்க ஆம்பளைய எங்களை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு கொண்டு வா. இந்த வேலையில நாங்க செய்ய மாட்டோம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போய் என்னைய கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்க. நான் என்ன தெரியுமா வீட்டுக்கு நுழைஞ்சோன்னு சொல்லுவேன். பிரியாமணி உங்க அம்மா கஷ்டப்படுதா அதை வர சொல்லு. அதையும் நம்ம வச்சுக்கிருவோம் குடும்பத்துல. சரி உன் தங்கச்சி கஷ்டப்படுதா அதை வர சொல்லு. அதையும் நம்ம வச்சுக்கிருவோம். சொல்லுவோம்மா மாமனார் கஷ்டப்படுறாரா அவரையும் வர சொல்லு. சரியா முடிஞ்ச முண்டை பையலுக்கு ஒரு கோட்டை வாங்கி கொடுத்து அவனையும் வச்சுக்கிறோம் வச்சுக்கிருவோமா அப்படின்னு குடும்பத்தை ஒற்றுமையா வச்சுக்க. யாரு தெரியுமா? ஆம்பளை நாங்க தான். சரி இவ்வளவு தைரியமா பேசுறீல. ஆம்பளை பாக்குற வேலை பொம்பளை நீ பார்க்க முடியுமா? எந்த வேலையும் பார்க்க முடியாது. சச்சா சத்தியம் முடியாது. எது முடியாது செய்ய முடியாது. எல்லா வேலையும் பாத்துருவியா? பஸ் ஓட்டுனா லாரி ஓட்டுனா ஜேசிபி ஓட்டுனா பொக்கலைன் ஓட்டுனா பைக் ஓட்டுனா புல்லட் ஓட்டுனா எல்லாமே ஓட்டுவே இல்ல. ஆனா 2 வேலை நீ பார்க்க முடியாது. அந்த வேலை நீ மாத்திரம் இல்ல தமிழ்நாட்டுல இருக்க எந்த பொம்பளையும் பார்க்க முடியாது. அதுதான் முக்கியமான வேலை.
தொண்டி கடற்கரைக்கு போயிருக்கியா? போயிருக்கனே. கடலுக்கு மீன் பிடிக்க போறான் பாத்தியா, கட்டு மரத்தை தூக்கிட்டு. ஆமா. ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளையா. ஏன் ஆம்பளை மாத்திரம் மீன் பிடிக்க போற, பொம்பளை நீயும் பாவாடை எடுத்துட்டு போக வேண்டியானே? ஓ கடல்ல ஆம்பளை தான போவாங்க. அங்க மாத்திரம் நீ ஆம்பளை, நாங்க மாத்திரம் கடலுக்கு போய் சாகணும், நீங்க வீட்டுல எனக்குன்னு உட்கார்ந்து இருக்கணும். சரி அது கூட பரவாயில்ல. இன்னொரு இடத்துல பொம்பளையால் நீங்க வேலை பார்க்க முடியாது. அது ஒரு முக்கியமான இடம். அப்படி என்ன இடம்? அந்த இடத்துல ஒரு நாள்ல பிரியாமணி 1 மணி நேரம் இல்ல 10 நிமிஷம் கூட பொம்பளையால் வேலை பார்க்க முடியாது. நான் பாக்கறேன் சொல்லியா. அட கிட்டத்தட்ட போக முடியாதுமா. அப்படி என்ன இடம் அது? அதுதான் முக்கியமான இடம். என்ன இடம்? தமிழ்நாட்டு குடிமகன்கள் இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஒயின் ஷாப். வாங்கட மண்டியா. என்னடி இப்பதான் வேகமா சொன்ன பாத்துருவோம்னு. எங்க இங்க வாங்க. எங்க நீ ஒரு 5 நிமிஷம் இங்க வேலை பாரு. காலையில உன்னை தேவோட்ட ஒயின் ஷாப்ல கொண்டு போய் விடுறேன். 1 நிமிஷம் கூட இங்க பார்க்க முடியாது. 1/2 நிமிஷம் உள்ள நிக்க முடியாது. அம்புட்டு இங்க வந்துரும். வாடோட பரவாயில்ல. கரெக்டா 12 மணிக்கு கடை திறக்கும்போது நம்ம ஆளு வருவேன். 145 ரூபாய் எண்ணி கொண்டாடுவாங்க. கொண்டாந்து நீ தான் சேல்ஸ் பண்ணி வச்சுக்க. மேடம் பிரியாமணி மேடம் இந்தாங்க 145 இருக்கு. அந்த ட்ரிபிள் எக்ஸ் ரம்மு ஒண்ணு கொடுங்க அப்படிம்பா. அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஐட்டம். கருங்குரங்கு ரத்தம் அப்படின்னு கேட்டோன்னு நீ என்னமா சொல்லுவ? பரவாயில்ல குடியார போல டீசெண்டா இருக்காங்களே, இந்தாங்க சார் இந்தாங்க டைமண்ட் ரம் இருக்கு புடிங்க அப்படின்னு கொடுப்பேன். 12 மணிக்கு வாங்கிட்டு 12:15க்கு 2வது ரவுண்ட் வருவேன். அப்பத்தான் 7:30 ஆரம்பிப்பாங்க. ஏமா சேல்ஸ்மேன் அந்த மேல இருக்க உருண்டை பாட்டில் என்ன வேலை சொல்லுவேன். நீ டென்ஷன் ஆயிருவேன். எங்கடா கையா காட்டிக்கிட்டு உருண்டை பாட்டில் கேட்கிறா அப்படிம்ப. அடுத்து கூட கோவம்லாம் வரக்கூடாது என்ன சரியா? மேல இருக்க உருண்டை பாட்டில் இல்லைன்னா விட்டு தொலை. கீழே இருக்க சப்பாட்டா பாட்டில் என்ன வேலை சொல்லு. அவன் கேட்பேன். நீ பதில் சொல்ல முடியுமா? அடுத்த 5 ரூபா குறைச்சு கொடுப்பேன். நீ என்ன கேட்ப? 175 ரூபாய்க்கு இல்லையா 170 ரூபா இருக்கு கேட்ப இல்ல? கேட்டோன்னு எங்க ஆளு கொடுப்பேன் பாரு. என்கிட்ட சில்லறை இருக்கிறியா? கொடுப்பேன் பாரு. களி மொச்ச கொட்டை கருவாடு ஊரா வெளியில வந்து விழுகும். அதோட உன்னையோட அந்த வாடையோட வாடையா நீங்களே 3 மாசம் புள்ளத்தாச்சி மாதிரி வாந்தியை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. நீ 5 நிமிஷம் கூட நிக்க முடியாது. சரி பரவாயில்ல பிரியாமணி ரொம்ப நல்லா பேசுற. இந்த இடத்துல என்ன பண்ற? என்ன வியாபாரம்? 15 வருஷமா பாக்குறேன்டா. இழந்த பழம் தானா? பிறக்கவே மாட்டேங்குது மாமா. இது என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் 10 மூடை யூரியா போட்டா கூட விளையாது. இது கடைசி வரைக்கும் நீ இழந்த பழம் தான். மாமா வேற என்ன பண்ணாது பெருக்கும். கொத்தனாரி உன மட்டப்பழாய போட்டு தேய்ச்சிட்டான் போருக்கு. சரி போயிட்டு போகுது. நீ இழந்த பழமா? பழத்துல எனக்கு 3 வகை தெரியும். மலை இழந்த பாத்திருக்கேன், நாட்டு இழந்த பாத்திருக்கேன், சிறந்த இழந்த கூட பாத்திருக்கேன். நீ வச்சிருக்க என்ன இழந்ததா? என்னடி அதுக்குள்ள தரத்தை கூட காண நாட்டு இழந்த பழம்ங்கிற. சாப்பிட்டு பாரு. தேனா இனிக்கு. இழந்த பழம் இனிக்கும் சொல்றவங்கள நீ ஒரு ஆள் தான். சூப்பரா இருக்குமியா. இழந்த பழமா? சக்கரையை கொட்டி வச்சு ஓட்டி ஓட்டி தின்னு. கோச்சிராம ஒண்ணு செய்யு. நான் எனக்கு கூட பிடிக்காது. எங்க அண்ணன் சுரேஷ் நல்லா சாப்பிட இழந்த பழம். வாயில புண்ணு இருக்கா திங்க மாட்டாரா? புண்ணு இருந்தாலும் புழு இருந்தாலும் தள்ளிடலாம். கொட்டை சிக்கிக்குமா? அதெல்லாம் நம்ம துப்புக்குன்னு துப்பி விட்டுரும் மூஞ்சில. சரி போயிட்டு போகுது. நீ இழந்த பழம் வியாபாரி. சரிங்க. நான் யாருன்னு கேளு. நம்ம வியாபாரம் ரொம்ப பெரிய வியாபாரம். இந்த ஏரியா பூரா எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவோட்ட அனுமந்தகுடியில இருந்து தேவண்டதாவுல இருந்து கடவுர்ல இருந்து இந்த ஏரியா பூரா அதவத்தூர் சுத்து வட்டாரம் தீயத்தூர் ஏத்தூர் இப்படி தொண்டு ஹிந்தி தாவடியார் கோயில் இந்த ஏரியா பூரா நம்ம வியாபாரம் ரொம்ப ஃபேமஸ். அப்படி என்ன ஃபேமஸ்? திஸ் இஸ் மை நொங்கு. நொங்கு பாத்திருக்கியா? நொங்கு பாத்திருக்கியா? பார்த்தது இல்லையா? பாத்திருக்கேங்க. அப்படியே உள்ள விட்டு விட்டு திம்பா. இல்ல வெட்டிட்டு நோண்டி திங்காத தன்னையா. சத்தியமா உன்கிட்ட மொங்க கொடுத்தாங்கன்னா அதோட செத்து போயிட முடியும். மொங்க இந்த விட்டு விட்டு திம்பாலாம்டா. ஏய் எல்லாத்தையும் கேட்டு பாரு. நொங்க சீவிட்டாங்க கைய உள்ள விட்டு கட்ட விட்டு தரங்க திம்பி கேளாரே. நீ கட்ட வரல கட்ட வரல விடுவா. அது சரி சரி. அவன்லாம் ஆள் காட்டி வரல தான் விடுவேன். ஜீக்கலாம் இப்படி கொடுத்துக்கிட்டு அது இல்லைன்ற இப்படி கொடுத்து நம்புவேன். ஏதோ தெரியுமா நீங்க தெரியுமா சின்ன பிள்ளை நாங்க அதான் நிம்பா. இல்ல கரண்டில விட்டு கூட நான் கரண்டிலாம் உள்ள விட கூடாது. பொருள் கெட்டு போயிருமா இல்லையா? ஆமா நம்ம வீட்ல வந்து 3 கண்ணு இருக்கு, 4 கண்ணு இருக்கு, 2 கண்ணு இருக்கு, ஒத்த கண்ணு இருக்கு. உனக்கு எது வேணும்? எனக்கு 3 கண்ணு தான் வேணும். ஐயோ உனக்கு 3 கண்ணு நொங்கா வேணும்? 3 கண்ணு நொங்க தான் வேணும். அண்ணே சின்ன தம்பி உன் மொங்க காட்டுனே கோவிலாம. எங்க கொடுத்துடு? 3னா அவர்ட்ட தான் இருக்கு. யார் சொன்னாச்சு? இப்ப பணபலமா கிடக்குது இத்த தண்டியில. அதை விட பொட்டி வாசிக்கிறாரு சுரேஷனே. அதை விட்டுதான் 4 கண்ணு. 4 கண்ணு குடப்பி இத நான் சாப்பிடுறேன். ஏஸ் அப்படி வெட்டி அப்படி நின்னு வச்சுக்க. விச்சா புளிச்சு அடிக்க கை தண்ணி. தெரியுங்கற. ஐயோ உனக்கு சரியா தெரியுது. ஏய் நொங்கு எங்க ஊர்ல வெட்டுவாங்க. கிராமம் தான. அதை விட ஆள் வாசிக்கிறாருல தம்பி கார்த்தி. அவன் 2 கண்ணு. புடிச்சா சாப்பிடலாம் இல்லைன்னா லேசா அப்படி முதுக்கு முதுக்குன்னு இருக்கான். தம்பி அவன சரி போய் தொலைரு. ஆனா நம்ம மொங்க என்னன்னு கேட்கல. உங்க நொங்க என்னங்க? பட்டுக்கோட்டை பக்கம் போனேன்னு நம்ம பங்கு ரொம்ப ஃபேமஸ். பாக்க இத்த தண்டி தான் இருக்கும். இந்த இப்படி தான் இருக்கும். சின்னதுலயா? ஆனா இது கிட்டில சொல்லுவாங்க. அது இங்க தான் கிட்டி.
பட்டுக்கூட பக்கம் பூரா தண்ணி தான் இருக்கான். இத்த தண்ணி இப்படி விரல விட்டேன்னு வச்சுக்க இம்புட்டு ஆழம் போகும். அப்ப உள்ள விட்டோம்னா புளுத்துன்னு தண்ணி அடிக்கும்ல. நாசமா போச்சுடா. உள்ள போனா புளிச்சுன்னு தண்ணி அடிக்குமா? இங்க வாடி இங்க. இல்லங்க அந்த தண்ணி மேல வரும்லங்க. சரி சரி நீ முங்குதிங்க ஆசைப்பட்டுட்ட. நான் தின்னூர் தானே இருக்கேன். கவலைப்படாத. 7 மாசத்துல டெலிவரி ஆயிரும். ஏய், அதனால பரவாயில்லையா இருக்கு. 2 பேரும் சேராம சேர்ந்து ஆட்டத்தை போடுவோமா? ஹலோ ஹலோ ஏ வாகானே ஏ ஆலமரோ ஆலமரோ வாகானே ஆலமரம் ஆலமரம் அது விழுது 14 தன்னை நானே தானே நானே விழுது 14 தன்னை நன்னானே தானே நன்னானே ஏ வாகானே ஆலமரோ 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 அடி வாகானே ஆலமரம் ஆலமரம் உங்க ஆலமரம் விழுது 14 தன்னை நானே தானே நானே தன்னை நானே தானே நானே நானே தானே நன்னானே போனாவா என்னடி என்ன 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 தப்பா நினைக்காத. என்னைக்குமே நரம்பு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கையை பிடிச்சி பாத்துக்கணும். லைட்டா பிடிச்சிட்டோம்னா உனக்கு குழுக்கள் சரியா இல்லையாக்கா நரம்பு பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரு உடம்புக்கு ஆயிடுச்சுன்னா நரம்பு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவங்கிட்ட போன பார்த்தா மாத்திரை கொடுத்து மறுபடியும் உண்டாக்கி விட்டுறாங்க. ஏ வாகானே ஆலமரோ ஆலமரோ வரேன்டா 4000 ரூபாய் சம்பளம் கேக்குறீங்களா? காலை பாவாடைகளை விட ஓரையில முட்டியை போட்டு உடைக்க யோசிக்கிறாம ஒண்ணு செய்ய பாவாடையை ஊத்து ஓரமா வச்சிரு. அப்ப சரி இன்னும் 500 ரூபாய் கூட கேட்பாடா காலையில.